பண்றாங்களே. ச்சே, என்ன பண்றதுன்னே தெரியலையே. திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன பண்றது? எடுக்கலாமா? ஹலோ. ஹலோ ஹலோ நிகிதா வாங்க. சாரி, ராங் நம்பர். ஹலோ ஹலோ மேடம், ஒரு நிமிஷம். இந்த ஃபோன் நம்பரை பப்ளிக் பாத்ரூம் செவுத்துல பார்த்தங்க. ஹலோ, ராங் நம்பர்னு சொல்றேன்ல, போனை வைங்க. ஹலோ ஹலோ மேடம், இந்த ஃபோன் நம்பரை பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம் செவுத்துல பார்த்தங்க. அதுக்கு தாங்க கால் பண்ணேன். சார், அந்த நம்பர் அங்கேருந்து ரிமூவ் பண்ண முடியுங்களா? நான் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேங்க. இன்னைக்கு மார்னிங் ஒரு வேலையா நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்ததும் உடனே இந்த நம்பரை ரிமூவ் பண்ணிட்டேங்க. அப்படியா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யாரோ வேணும்னு என் நம்பர் அங்க எழுதிருக்காங்க. ஏன் அப்படி எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியலங்க. 2-3 நாளாவே எனக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூசன்ஸ் கால் வந்துகிட்டே இருக்குங்க. கண்ட நேரத்துக்கு கால் பண்ணி என்ன வரியா, அவருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றேன்லாம் கேக்குறாங்க. இந்த நம்பரை மாத்தலான்னு பார்த்தாக்கா இந்த நம்பர்ல தான் எல்லாமே லிங்க் ஆயிருக்கு. பேங்க், ஆதார் கார்டு, பான் கார்டு எல்லாமே இதுல தான் லிங்க் ஆயிருக்கு. அதனால இதை என்னால மாத்தவும் முடியாது. 2-3 நாளாவே எனக்கு வர ஃபோன் காலால ரொம்ப டார்ச்சரா இருக்குங்க. ஓ அப்படிங்களா? யாராவது உங்க மேல இருக்கிற கோவத்திலயோ இல்ல உங்க மேல இருக்கிற போட்டி பொறாமையிலயோ பழி தீர்க்கறதுக்காக பஸ் ஸ்டாண்ட் செவுத்துல இப்படி எழுதிருப்பாங்க. சோ நிகிதான்னு உங்க பேரும் அதுக்கு கீழே இந்த நம்பரும் இருந்ததை பார்த்து உடனே நான் அதை அழிச்சிட்டேங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நிஜமா நீங்க எனக்கு செஞ்ச உதவியை என்னால மறக்கவே முடியாதுங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. சரி, இத பத்தி நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம்ல. இப்படி யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சிருக்கும்ல. நீங்க சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு யூஸும் இல்லைங்க. எனக்கு இங்க நிறைய வேலை இருக்குங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால இந்த மாதிரி போலீஸ் கேஸ்னு அலைய முடியாதுங்க. உங்கள மாதிரி நல்லவங்க யாராவது பார்த்து அதை ரிமூவ் பண்ணாதான் உண்டு. ஏதோ வேலை வெட்டி இல்லாத நான் எழுதிட்டு போனதுக்கு நம்ம வேலையை விட்டுட்டு அலைய முடியுங்களா? ஆமாங்க, நீங்க சொன்னதும் கூட கரெக்ட் தான். நீங்க இனிமே இத பத்தி கவலைப்படாம இருங்க. ஏன்னா நான் தான் அந்த நம்பரை ரிமூவ் பண்ணிட்டேன்ல. ஆமால, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லைங்க. சரிங்க, நான் போன் வச்சிடுறேன். அடா.